சமீபத்தில் இந்த காதல் ரிலேட்டடா இன்சூரன்ஸ்க்காக பணத்துக்கு ஆசைப்பட்டு கொலை சம்பவங்கள் நடந்தது உண்டா? நான் சொல்கிற ஸ்டோரியெல்லாம் மர்டர் நடந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். அப்பா சொல்கிற அம்மா சொல்கிற பையனை கல்யாணம் தட்டவே மாட்டேன், சிறப்பாக கல்யாணம் பண்ணுறாங்க. தேன் நிலவு தான் இருக்குது, தேனு இல்லை. ரேண்டமாக இறங்குறாங்க. இடத்த சொன்னாலும் இப்போ ரொம்ப ஷாக் ஆகிடுவேன். மார்னிங் 12 மணிக்கு 11:30 மணிக்கு நடக்குது. திடீர்னு ஒரு கேரக்டர் வருது. ஓகே, அன்னோன் கேரக்டர் பிடிச்சிட்டாங்க. சென்னை காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு பிடிச்சாங்க. ஜிபி கம்யூனிகேஷன் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணலில் நாட்டில் நடக்கக்கூடிய இன்சூரன்ஸ் ரிலேட்டடான ஸ்கேமை பற்றி பேசுறதுக்காக கிரிமினாலஜிஸ்ட் ராஜ்குமார் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம் தினேஷ் சார். நம்ம இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்கேம்ஸை சீரியஸாக நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். சமீபத்தில் ஒரு தாய் மகன் கொலை பண்ண சம்பவத்தை சொன்னீங்க. இப்போ உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த காதல்ன்ற ஒரு விஷயம் பெருசாக ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. அப்படி சமீபத்தில் இந்த காதல் ரிலேட்டடாக ஏதாவது விஷயங்கள் உறவில் சண்டை இன்சூரன்ஸ்க்காக பணத்துக்கு ஆசைப்பட்டு கொலை சம்பவங்கள் நடந்தது உண்டா? உத்து பார்த்தா நீ யாரே காதலிக்கிற மாதிரியே தோணுது. அதெல்லாம் இல்லை சார், நாட்டில் நடக்கிற போறியா இல்லை பண்ணணுமா? வேடா சார் பண்ணா என்ன பண்ணிடுவாங்கன்றதுதான் நம்ம நியூஸ்ல பாக்குறோம். அப்படியா? ஒருவேளை லவ் பண்ணிட்டு இந்த இன்சூரன்ஸ் எடுத்துட்டு என்ன முடிச்சிடலான்னு சொல்ல அதுக்கு தகுந்த மாதிரி கதை சொல்றேன். வேடா சார். ஓகே, சபிதான் ஒரு பெண்மணி. ஓகே, உண்மை பெயர் தூத்துக்குடியில் இருக்காங்க. ஓகே. அவங்க அவங்க அப்பா ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வியாபாரி. வீட்டில் கேட்குறாங்க, கல்யாணம் பண்ணிடலாமா அவனுக்கு அப்படின்னு. ஓகே, டன், கல்யாணம் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா சொல்கிற அம்மா சொல்கிற பையனை கல்யாணம் தட்டவே மாட்டேன் அப்படின்றாங்க. சிறப்பாக கல்யாணம் பண்ணுறாங்க. இதெல்லாம் நான் சொல்கிற ஸ்டோரியெல்லாம் மர்டர் நடந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். அதனால் இது முதல்ல எங்களுக்கு தெரியும். புரியுது. அதனால் நல்லா பச்சு கல்யாணம் நடந்துச்சு. அவர் வில்சன் ஒரு நல்ல மாப்பிள்ளை, அருமையான மாப்பிள்ளை. அவர் நல்லா ஐடி கம்பெனில் அங்கேயே வேலை செய்கிறாரு. அவருக்கு பாவம் ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம் எல்லாம். இந்த பொண்ணு என்ன சொல்லுறதுக்கு, இந்த மாதிரி அவங்க தேனிலவுக்கெல்லாம் போகிறாங்க. நிலவு தான் இருக்குது, தேனு இல்லை. ஓகே, தேனிலவு நடக்கலை. புரியுது. இந்த பையன் என்னென்னமோ கேட்குறான், என்னடா என்ன பாப்பா என்ன இப்படி பண்ணுற? இல்லை எனக்கு அந்த பாஸ்டிங் இந்த பாஸ்டிங் அந்த பாஸ்டிங் இந்த பாஸ்டிங்னு இப்படி ஊறப்பட்ட பாஸ்டிங் சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும், இந்த பாவம் பக்தியாக இருக்குது, முக்தி இருக்குது. அவனுன்னா ஒரு நாள் ஒன்றும் முடியல. இது 1 மாதம் ஆகிப்போச்சுல்ல, எம்மா தேர்தல் தான் போகிறது. புரியுது. புரிஞ்சுட்டியா? புரியுது. என்ன புரிஞ்சுது? ரொம்ப நாளா இழுத்து போயிட்டவங்க கூட வாக்குவாதம் ரொம்ப புரியுது சொன்னேன். சரி விடு. அப்புறம் என்னாச்சுன்னா, எனக்கு சென்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகே. சென்னைக்கு போய் அங்கே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு, அங்கே ஒரு பெரிய சர்ச்சு சொல்லி அந்த சர்ச்சில் போயிட்டு கும்பிட்டு, அதுக்கப்புறம் இந்த விரதத்தெல்லாம் முறிச்சிட்டு நம்ம இன்பமாக இருக்கலாம், அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னா அந்த பையன் நம்பிட்டான், வில்சன். சரி வா போனான்னு சொல்லி 2 பேரும் பஸ்ஸில் வராங்க. வந்தோடனே ரேண்டமாக இறங்குறாங்க. இடத்த சொன்னாலும் இப்போ ரொம்ப ஷாக் ஆகிடுவேன். பஸ் நகரா? இல்லை, நம்ம திருவாரூர். அதான் திருவாரூர் வந்துட்டாங்க. திருவாரூர் பீச்சை பார்க்க, இது வரைக்கும் நான் பீச்சை பார்க்கணும், தூத்துக்குடியில் இருந்தால் கூட இந்த பீச்சு நான் உலகத்திலே 2வது அழகான பீச்சை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையன் போல நம்பிட்டான். நம்பி சரி வா பார்க்கலாம்னு சொன்னாங்க. நம்ம பீச்சில் தான் இந்த போட்டு கீட்டெலாம் நிறைய அடிக்குது இல்லை? ஆமாம். நான் இப்போ வாய் விட்டே கேட்டான், என்ன தேனில் இருக்குதா இல்லை என்ன கதை? நம்ம பீச்சு வந்துட்டோம், சர்ச்சுக்கு இன்னும் போகல அப்படின்னா. இதுக்கு மார்னிங் 12 மணிக்கு 11:30 மணிக்கு நடந்தது. நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட விளையாண்டதே கிடையாது. இந்த யார் சொல்கிறா? பொண்ணு விளையாண்டதே கிடையாது. இந்த என்னுடைய துப்பட்டா உன் கண்ணை கட்டிக்கோ, நான் ஓடி பிடிச்சி விளையாடணும் அப்படின்னு சொன்னோன்னா, ஆஹா இவ்வளோ குழந்தைத்தனமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை கட்டிடுறான். அவளே கண்ணை கட்டிடுறான். கண்ணை கட்டி விளையாடுறாங்க. இந்த பசங்க பீச்சில் பண்ண குட்டி பசங்க இதெல்லாம் பார்த்து நிற்கிறாங்க. சரி ஏதோ நம்ம பீச்சு இதுக்கெல்லாம் பேர் போன பீச்சாச்சே, பெசன்ட் நகர் டு பாலவாக்கம் நம்ம காதலர்கள் பீச் தானே, ஏதோ நடக்குது பார்க்கலாம், நம்மளும் வேடிக்கை பார்த்துக்கிறாங்க.
திடீர்னு ஒரு கேரக்டர் வருது, ஓகே. அன்னோன் கேரக்டர். ஆ நல்ல இந்த கட்டுமானத்துல இது துடுப்பு உடைக்கிறது துடுப்பு இருக்கு இல்ல கண்ணு, இந்த இது சுத்தியல் ஆ அதை வச்சு அடிச்சான். ஸோ யார? இந்த ஹஸ்பண்ட் வில்சனை ஆ அடிச்சு காலி பண்ணிட்டான் பகல்ல. பகல் 12 மணிக்கு. ஓகே. இந்த பசங்களாம் ஆல்ரெடி போய் இது ஓடி போய் சொல்கிறானுங்க, மீனவர்கள்லாம் வந்து கடிச்சு குடிச்சு ஃபோன் பண்ணி போலீஸ் எல்லாம் வராங்க. அதுக்குள்ளே இவங்க எஸ்கேப். இவங்க 2 பேர் எஸ்கேப் ஆயிட்டாங்க. இதுக்கு நடுவில் இந்த பொண்ணு என்ன பண்ணிடுறா, அவன் மேலே ஒரு இன்சூரன்ஸ் வேறு போட்டிருக்கான். ஓகே. அது அப்புறம் தான் எங்களுக்கு விசாரணை தெரியுது. சென்னை மாநகரத்தில் ஆல்மோஸ்ட் சவுத் டிஸ்ட்ரிக்டே பரபரப்பாயிடுச்சு. அப்பா 11:30 மணி 12 மணிக்கு இவ்வளோ பாதுகாப்பு மிகுந்த ஒரு நகரத்தில் ஒரு சாதாரணமாக யாரும் தெரியலையே. அப்போ நல்ல வேலை சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கிறோம். எடுத்து பார்த்தா ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிடுற. நம்ம ரோடு வழியாக தான் போயிருக்காங்க. ஓ ஓகே. இங்கேயே தான் போகிறாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணி இவங்க தான் சொன்னால் உடனடியாக அலர்ட் பண்ணுறாங்க போலீஸு. பட் செல்ஃபோன் டீட்டெயில்ஸில் எடுத்துடுறோம். எடுத்த உடனே எங்கே ட்ராவல் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது கண்டுபிடிச்சா திருச்சியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க. ஓகே. ஐ திங்க் திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி திருச்சிக்கு போனால் வச்சுவாங்க, அந்த டோல்கேட்லேயே பிடிச்சிட்டோம். அங்கேயே மாட்டாங்க பிடிச்சிட்டாங்க. சென்னை காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு பிடிச்சாங்க. ஓகே. ஒரே நாள்லையா சார்? வித்தின் 8 hours. வித்தின் 8 hours அவ்வளோதான் பிடிச்சிட்டோம். பிடிச்சி கொண்டாந்து கேட்டால் இவளுக்கு முன்னமே காலேஜில் லவ் இருந்திருக்கு. இவங்க வீட்டில் கம்பேர் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. கல்யாணம் பண்ணி வச்சதில் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நிறைவேற்றிட்டா. திங்கிங் தட்டு கண்டுபிடிக்க முடியாது போலீஸ்னால அப்படின்னு. 12 மணிக்கு அதுவும் சென்னையில் அது இன்சூரன்ஸ் வேறு போட்டு இன்சூரன்ஸையும் அவர் போட்டுக்கிறாரு. யாரு? அந்த காதல் தெளிவாக தெளிவாக துப்பட்டா போட்டு விளையாடிட்டு துப்பட்டா. அதனால என்ன மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்ன? துப்பட்டாவை நம்பாதீங்க. துப்பட்டாவை நம்பாத யாரும். இன்ஃபேக்ட் அந்த இன்வெஸ்டிகேஷனில் நான் கொஞ்சம் உதவுனேன். நான் ரொம்ப ஒரு 2-3 நாள் நான் தூங்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆர்டினரி நீங்கள் பார்த்து அந்த மாதிரி ஒரு பெண்மணியே கிடையாது அந்த பொண்ணு. ரொம்ப ப்ரூட்டலான ஒரு மர்டர். அப்புறம் கேட்டேன் இன்வெஸ்டிகேஷன் அப்போ அந்த பாப்பாட்ட கேட்டேன், என்ன எதை பற்றி நீ இது பண்ண? இல்லை சார் அது சார் இது செய்யாம ஒருத்தனை உன் குடும்பத்துக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு பையனை கொண்டு போட்டிங்களாப்பா. என்னம்மா அவன் ஒரு பெரிய 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான். அவன் பாட்டுனா அது இருந்திருப்பான். அவன் பாட்டு இருந்துப்பான். வேணாம் கல்யாணம் வேணான்னு நீ ஏதாவது பண்ணியிருக்கலாம். வேண்டாம் போடா நான் என்ன ஓடிப்பட்டு இருப்பாங்க. இல்லை இந்த மாதிரி இருக்குன்னே சொல்லியிருக்கலாம். அட்லீஸ்ட் சொல்லிட்டு தனியா போயிருக்கலாம். இல்லைன்னா தூங்கும்போது தனியா தப்பிச்சு ஓடி இருக்கலாம். ஏதாவது நீ இவ்வளோ ஐடியா இல்லை எப்படியாவது அந்த பையன் பொழைச்சிருப்பானே அப்படின்னு ஒரு முட்டை ஐடியா வச்சிருக்கேன். நீ பார்த்துரு கண்டுபிடிச்சிருவாங்க. ஐயோ. அதனால் இது ரொம்ப ரொம்ப ஒரு இளம் பெண். அதிகபட்சமான வயசு இருந்தால் ஒரு 21-22 வயசு தான் இருக்கும். நீங்கள் லைஃப் 14 வருஷம் உள்ள அந்த பையனை கூட அடித்தான் கொலை பண்ணவன் அவனுக்கு ஒரு 14 வருஷம். எதையும் சாதிக்கலையே நீங்கள் கடைசியில். ஆக ரொம்ப புரூட்டலான விஷயம். திருப்பியும் பதிவு என்ன சொல்கிறேன்னா, ஒரு கல்யாணத்தில் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ யாராக இருந்தாலும் சரி டீப்பாக விசாரிங்க. ஆழ்ந்து விசாரித்து ஏதோ ஒரு கலரை பார்த்தோ ஒரு பேச்சை பார்த்தோ ஒரு டெலிஃபோனிக் கான்வர்சேஷனுக்கு வச்சோ இந்த ஸ்டைலிஷாக பேசுறது இதெல்லாம் பார்த்தோ போயிடாதீங்க. இதெல்லாம் பார்த்து தயவுசெய்து நீங்கள் போகக்கூடாது. போட்டாலே அக்கம் பக்கத்தில் கண்டிப்பாக விசாரிங்க. கண்டிப்பாக வீட்டு வேலைக்காரி விசாரிங்க. கல்லாகதையும் தெரியும். கரெக்ட். ஸோ இது பார்க்குற மக்களுக்கும் ஒரு வீட்டில் வேலை செஞ்சு நின்று இருப்பார்ல அவளை விசாரிங்க. டிரைவரை விசாரிங்க. பக்கத்து வீட்டுக்காரனை விசாரிங்க. ஏற்று வீட்லேயே ஒரு பையன் ஒருதலை காதலாக இருந்திருப்பான். அவன் எல்லா விஷயத்தையும் வச்சுருப்பான் கையில். விசாரிங்க. ஸோ ஓவரால் மக்களுக்கு இது ஒரு பயங்கரமான விழிப்புணர்வு. இது ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம். கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கணும். ஓகே. கண்டிப்பாக. நன்றி சார். நன்றி.